ஆத்ம நமஸ்காரம். சில ஆசிரமங்களை நிறுவுறதுக்கு நம்மளுக்கு வித்தை கொடுத்து நம்பி அழைப்பு கொடுப்பாரு. அப்போ நான் சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரல, நீங்கள் யாராவது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சு கொஞ்சம் பண்ணிக்கிங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், அண்ணே நீங்கள் தொட்டு ஆரம்பித்த ஆசிரமங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்கிற அந்த நபர் ஆரம்பித்த ஆசிரமம் எப்படி போச்சுன்னு நீங்கள் பாருங்கள், எதுக்காக நான் உங்களை கூப்பிட்றேன்னு புரிஞ்சுக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா நம்ம சித்த வித்தியார்த்திகளுடைய ஆசிரமங்கள் எல்லாம் நம்ம போய் கை வச்சு துவங்கி விடுவோம். அப்போ அவருக்கு தெரியுது, நம்மளுக்கு வித்தை கொடுத்தவருக்கு தெரியுது. சில பேர் நம்மளை கொத்தனார் ஐயா அப்படின்வாங்க, சில பேர் சாமின்வாங்க, சில பேர் செவிடன் காதில் ஊதுற சங்கு, வான்கோழி. இது யாருடைய துரதிர்ஷ்டம்னு ஆலோசனை பண்ணுறவங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? யாரால் எதை பார்க்க முடியுன்றது இருக்கு இல்லையா? அந்த தாமரை இலை கீழே கொசு உட்காந்துருக்கும். எங்கேயோ இருக்க வண்டு தேனை சாப்பிட்டுட்டு போயிடும். அங்கேயே இருக்கக்கூடிய கொசு எதை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும்? அந்த தேனை சாப்பிட்ற அந்த குடிப்புன்னு அதுக்கு இல்லை. அப்போ அது எதை எடுக்குதோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லையா? அப்போ நீ நிற்கிற இடம், நீ வந்த இடம், நீ தொட்ட இடம் பூக்குதா காய்க்குதா, இதை பார்த்து தான் ஒரு மனிதனை நிர்ணயம் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் அழகாக இருக்கிறானா, தேஜஸாக இருக்கிறானா, நல்லா பேசுகிறானா, இதெல்லாம் நம்ம கையில் எடுத்தோம்னாக்க மோசம் போயிடுவோம். அது இந்த அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆத்ம நமஸ்காரம்.